ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே மாதத்தின் முதலாம் நாள் காலவேளையிலே தேவரீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற உம்முடைய சத்தியத்தின் வார்த்தைகள் எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் தந்துருள வேண்டும் என்று தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம். தகப்பனே, தந்தையாகிய ஆவியானவரே, உம்மை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே உம்மை அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக வருவீராக வருவீராக. ஆண்டவரே, வேலையை பொறுப்படுத்தி கொள்ளும், முன்னோட்டை பொறுப்படுத்தி கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தினீர் கொடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இரத்தமும் ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் உம்முடைய பேரன்பும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய அபிஷேக தைலமும் அபிஷேக எண்ணெயினாலும் அதிகமாய் உம்முடைய ஆவினாலே நிரப்புவீராக. உம்முடைய சாரத்தினாலும் சத்துவத்தினாலும் கிருபா வரங்களினாலும் நிரப்புவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் உம்முடைய வெளிச்சத்தினாலும் ஜீவனாலும் உம்முடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் ஆண்டவரே நிரப்புவீராக 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 நிரப்புவீராக. அப்படியே ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி ஆண்டு கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே வேளையிலே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் உடைய வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, கர்த்தரை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எப்போ உதிக்கணுமோ கரெக்டாக உதிக்கும். வெளிச்சமாகிய தேவன்தான் அந்த வெளிச்சம். தேவன்தான் நமக்கு வெளிச்சம். அவர் வார்த்தை தான் வெளிச்சம், அவர் நாமந்தான் வெளிச்சம், அவர் இரத்தம்தான் வெளிச்சம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் உள்ளத்திலே வைத்து கொண்டு அதை நாம் பற்றி கொண்டு அதை நழுவ விடாதபடி நாம் காத்திருப்போமானால் அதுவும் வெளிச்சம். எல்லாமே வெளிச்சம். அவருடைய இதில் எல்லாமே வெளிச்சம். அதனால் இருளிலே செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்னால், அது எப்போ அந்த வெளிச்சம் உதிக்கணுமோ அந்த வெளிச்சம் சரியான நேரத்தில் கர்த்தருடைய வெளிச்சம் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் வந்துடும். வெளிச்சம் வரும்போது பிரச்சனைகள் அகண்டு போயிடும், சத்ருவின் கிரியைகள் அகண்டு போய்விடும், நம்மளுடைய இயலாமை முடியாமைகள் பயப்படுகிற காரியங்கள் எல்லாமே அகண்டு போயிடும். சத்துருடைய கொடூர விருப்பங்கள், அவர்கள் கட்டவிழ்த்த காரியங்கள், அதை நாம் அறியாமைனாலே, புத்தி எண்ணத்தினாலே, அறிவினத்தினாலே, ஞான பிசக்கினாலே, கீழ்ப்படியாமனாலே வந்தவைகள் எல்லாம் காணாமல் போயிடும். எதனால் காணாமல் போகும்? கர்த்தருடைய வெளிச்சத்தினாலே காணாமல் போகும். என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவன் இருளை வெளிச்சமாக்குவார். மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருந்து, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும்
மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இருள் எங்கே வருகிறது? இருள் எங்கிருந்து வருகிறது? மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அவன் வீட்டாரே. என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அப்படின்னா இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். கர்த்தர் இருந்தால் ஏன் இப்படி இருக்குது? இருந்தால் ஏன் இப்படி இல்லை? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறனால தான் இருக்கிறோம். கர்த்தர் இல்லைன்னா இப்போயே நான் ஓடுறேன், இப்போயே நான் கிளம்புறேன், இப்போயே நான் கதவை பிடின்னு செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள விட்டுருப்பார். இப்போயோ போய் நரகத்துக்கு போங்கன்னு, போய் எல்லாம் நரகத்துக்கு போங்கன்னு அப்படி விடலை யாரையுமே பூமியில் கர்த்தர். ஆமென். ஆமாம். எதுக்கெடுத்தாலும் இப்பயே கிளம்பிடுறேன்னு கிளம்புன்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும்? நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கலையே. நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் போவேன்னு சொன்னேன்பாங்க இல்லையா? நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நாங்கள் என்ன பண்ணல, எதிர்பார்க்கலன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு தெரியும். ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளங்களும் கிரியைகளும் வழிகளும் கர்த்தருக்கு மிக நன்றாக தெரியும். அவரிடத்தில் இருள், வேதம் சொல்லுகிறது, சாலமோன் சொல்கிறார், கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் என்று ஒரு இடத்துல சொல்கிறார் கர்த்தர். கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் தான் வெளிச்சம். கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு தீபமும் வெளிச்சம். தீபத்தில் என்ன வருது? வெளிச்சம்தான். தீபத்தை கொளுத்தினா என்ன வருது? வெளிச்சம்தான் வருது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என் உள்ளத்தில் இருந்தால், நான் இருளிலே இருந்தாலும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இருக்கிறதுனால வெளிச்சமாக இருக்குது. அப்புறம் இருளாக இருக்கிறவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற தேவனுடைய மெய்யான பிரகாசமான வெளிச்சம் தேவ பிள்ளைகளுக்குள்ளே வந்துடும். அந்த வெளிச்சம் முற்றிலுமாய் இருளை அகற்றிவிடும். யோபு 29 அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோபு சொல்றார், அப்பொழுது என்று சொல்றார். அப்பொழுது அவர் தீபம், அவர்னா கர்த்தர், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்றார். அவருடைய இருள் என்ன? யோபுடைய இருள் என்ன? நம்ம இருள்னு அப்படி 2-3 இதுதான் எழுதுதான் அதில் இருக்குது இருள்ன்றது. ஆனால் அதில் என்ன இருக்குது? அது இருள் என்றதில் என்ன இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி.
யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் வந்தது. அநேக காரியங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்தது, தேவதாசருடைய வாழ்க்கையில். ஆனால் அவருக்கு ஒரு இருள் வந்தது. இருள் வந்தது. அவர் மிகவும் ஆசைப்பட்டு பிரியப்பட்டு திருமணம் செய்யணும் என்று நினைத்த அவருடைய மனைவி ராகேலை கொடாதபடி அவனுடைய மாமா அவனை ஏமாற்றி அவனுடைய முதல் மகளை மாற்றி திருமணம் செய்து கொடுத்துட்டான். அது அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அது அவருக்கு சற்று இருளை போல இருந்தது. பிறகால கர்த்தருடைய கிருபையின் வெளிச்சத்தினால அவன் விரும்பின மனைவி அவனுக்கு கர்த்தர் கிடைக்கும்படி செய்துட்டார். ராகேல் கிடைக்கும்படி செஞ்சிட்டார். பிறகால கொஞ்ச காலம் கழித்த பிறகு ராகேலை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு. ராகேல் கொஞ்ச வயசுலேயே இறந்துட்டாங்க. 2வது பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்தில் இறந்துட்டாங்க. பிரசவ நேரத்தில் இறந்துட்டாங்க. அது அவரால் தாங்க முடியாத ஒரு பிரிவு. யாரை அவர் மன விருப்பமாய் அவர் திருமணம் செய்து வாழ்ந்தாரோ நெடுங்காலமாய் வாழ முடியாதபடி அவங்க இடையிலேயே மறிச்சிட்டாங்க. எல்லாம் சிறு பிள்ளைகள், பெற்றெடுத்த ஒன்று பிறந்த குழந்தை, இன்னொன்று ஒரு மூத்த மகன் யோசேப்பு, மூத்த மகன். எல்லாம் சிறு பிள்ளைங்க. தாங்க முடியாத துக்கம், தாங்க முடியாத வேதனை. அவருக்கு ஒரு இருள், கடுமையான இருள். பிறகால மகன் யோசேப்பை இந்த அவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தை விட்டு போயிட்டான், மறித்து போயிட்டான்ற ஒரு செய்தியை கேட்டு வாழ்க்கை முழுசும் இருளானதாக அவர் இருளிலே நான் வாசம் பண்ணுவேன், பாதாளத்திலே என் நரமயிர் இறங்கும் என்று சொல்லி அவருடைய துக்கம் ஆறாத துக்கமும் இருளாய் மாறிடுச்சு. ஆனால் உள்ளானபடி யோசேப்பு மறிக்கலை. அவனுடைய மற்ற பிள்ளைங்க அப்படி செய்தியை கொண்டு வந்து கொடுத்து அப்படி நம்ப வச்சுட்டானுங்க. ஆனால் அவர் எங்கே போயிட்டார்? எகிப்துக்கு அடிமையாய் போயிட்டார். தெரியாதோ இந்த சம்பவங்கள்லாம்? தெரியாதோ? சரி பரவாயில்ல கொண்டு போயிட்டார். அவர் வாழ்க்கையில் அது இருளாகவே நான் இருளிலே வாழ்ந்தேன். இல்லை, பார்வைக்கு அவர் அவர் பிள்ளைங்க, மற்ற பிள்ளைங்க, அது வீடு வாசல், அவருக்குரிய சொத்து சுதந்திரம் எல்லாமே இருக்குது. கர்த்தர் யாக்கோபை பல கோடி மடங்காய் ஆசீர்வதித்திருந்தார். கர்த்தர் யாக்கோபோடு இடைபடுகிற தேவன், யாக்கோப்பு கர்த்தரோடு கூட இடைபடுகிற தாசன். அவர் வாழ்க்கையிலும் அப்படி இருள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இருளான காரியங்கள் வந்தது. மோசேயுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டு காலம் கழித்த பிறகு அரண்மனையின் வாழ்விலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு எகிப்தியனை கொன்றதன் நிமித்தமாய் அவர் மீதியான் தேசத்துக்கு போக வேண்டியதாகி போச்சு, போக வேண்டியதாகி போச்சு. அவருக்கு அதில் அந்த காலம் எல்லாம் அவருக்கு 40 ஆண்டு காலம், மீதி இருந்த 40 ஆண்டு காலம் அங்கே இன்னொரு இடத்துல அவர் திருமணம் செய்து வாழ்ந்திருந்தாலும் அவருக்கு இருளாகவே இருந்தது. அவர் வாழ்க்கை மோசேக்கு இருளாக இருந்தது. தன் தாய் தகப்பனை விட்டு, தன் சகோதரிகளை விட்டு, அவர் தன்னுடைய பிறந்த தேசத்தை விட்டு அவர் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்பட்டு, வனாந்தரத்தின் வழியாய் பிரயாணம் செய்து போக வேண்டிய கடுமையான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அவர் வாழ்க்கையில் இருள் வந்தது. ஆனால் இருள் நிலைக்கலை. அவர்கள் வாழ்க்கையில் இருள் வந்தது உண்மை. இருள் கொஞ்ச காலம் இருந்தது உண்மை. அது நிரந்தரமாக நிலைக்கும் என்கிற நிலையில் இல்லை. நிலைக்கும் என்ற நிலைமையில் இல்லை. சொல்லி எல்லாமே வாழ்க்கையில் ஒன்றொன்றாய் இருந்துக்கிட்டு இருந்தது. ஆபிரகாம் வாழ்க்கையில் இருள் வந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேளாதபடி சாத்தான் ஆபிரகாமுடைய மனைவி சாராள் மூலமாக சொல்லப்பட்ட துன்மார்க்க ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து ஆகாரோடு சேர்ந்ததுனால இஸ்மவேல் பிறந்துட்டான். தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாக நடந்து தேவன் சொன்னபடி செய்யாததை செய்ததுனால 13 வருஷம் தேவன் ஆபிரகாமோட பேசலை. கர்த்தர் பேசவே இல்லை. ஆபிரகாம் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பார். ஆனால் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கவே இல்லை, பேசலை. 13 வருஷம் ஆபிரகாம் செய்து எனக்கு எவ்வளோ வருத்தம் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக 13 வருஷம் பேசலை. அது அவருக்கு இருளாக இருந்தது. யோபுடைய வாழ்க்கையில் இருள் என்கிற வார்த்தையில் என்ன இருக்குதுன்னா, யோபுடைய பிள்ளைங்க சொத்து பத்து எல்லாமே ஒரே நாளில் போயிருச்சு. இப்போ சொல்லப்பட்டவங்க வாழ்க்கையிலலாம் அப்படி இல்லை.
இவர் வாழ்க்கையில் நடந்தது எல்லாவற்றுக்கும் மகா மோசமான விளைவு. இப்போ எல்லாரும் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, சிலருடைய இதிலெல்லாம் நம்ம சொன்னோம்ல, பிள்ளைங்களாம் இருக்க தானே செய்கிறாங்க. அப்படி யோபு வாழ்க்கையில் நடந்தது மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. யோபு எல்லாவற்றையும் இழந்துட்டார். கர்த்தரை தவிர எல்லாம் இழந்துட்டார். எல்லாமே இழந்துட்டார், கம்ப்ளீட்டாக இழந்துட்டார். அதனால தான் சொல்கிறார் யோபு 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும், சென்றுனா கடந்த மாதங்கள், வருடங்கள் எல்லாம், மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போது இருந்திருந்தால் நலமாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்கிறார். இருளை கடந்து போனேன். அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருளாக இருக்குது, ஒன்றும் ஒவ்வொரு காரியமும் அவருக்கு எப்படியா இருளாக இருக்குது. 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். பாருங்க, பாதங்களை எதில் கழுவினாராம்? நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? அவர் வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கு? நெய்யில் என்ன செய்கிறாரு அப்படின்னா, கர்த்தர் அவரை எந்த அளவுக்கு வச்சிருப்பாரு? வாசிங்க. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மனையிலிருந்து நெய்யினால் கழுவினேன் இல்லப்பா, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். தவறாக வாசிக்கிறீங்க. வாசிங்க, முதல்ல வாசிங்க. அது 6ஆம் வசனத்தை. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். என் கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்து கொள்வார்கள். முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடே ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன். என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் கிளைகளின் மேல் பனி முழுதும் தங்கியிருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையிலுள்ள என் வில் புது பலன் கொண்டது. எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள். என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள். என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து நகைக்கும்போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை. என் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை. அப்பா, இவ்வளவு இருந்தது இப்போ இல்லை. இவ்வளவு இருந்தது இல்லை. ஆனால் முடிந்தது யோபுது அப்படின்னு எல்லாம் எழுதப்பட்ட உலகத்தார் எழுதின எழுத்தை கர்த்தர் அழித்து யோபு முன்பு இருந்ததை விட அதை விட 200 மடங்கு அதிகமாக இருக்கும்படி 2 மடங்கு, இப்போ 1 மடங்குக்குரிய காரியத்தை சொல்கிறாரு. கர்த்தர் இதை காட்டிலும் 200 மடங்கு கூட கொடுத்துட்டார். அவர் இருளை வெளிச்சமாக்கும் போது, அவர் இருளை வெளிச்சம் ஆக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
58ஆம் அதிகாரம். ஒன்னிலிருந்து சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இருட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஏசாயா 58ஆம் அதிகாரம் தொடக்க இது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களில் கிட்டத்தட்ட 7-8 வசனங்கள் எல்லாமே உபவாசம் என்ற போர்வையில் நடக்கிற காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். உபவாசம்ன்ற இதில் போர்வையில் பண்ணுறீங்க, உங்கள் சொந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் உபவாசத்தில் இருக்கிறேன், நான் கர்த்தர் இடத்துல உபவாசம் பண்ணுறேன், நான் உபவாசம் பண்ணுறேன், வாரத்தில் இத்தனை நாள் உபவாசம் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், சாப்பிடாமல் இருக்கிறேன், சாப்பிடாமல் இருந்து ஜெபம் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு இருக்கிற வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இதையும் பண்ணிக்கிட்டு நான் உபவாசம் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒரு உபவாசமா? இதெல்லாம் உபவாசமா? இன்னும் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்காந்துக்கிட்டு நான் சோகமாக இருக்கிறேன், நான் இதாக இருக்கிறேன், சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு முகத்தை எல்லாம் காட்டிக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு உபவாசமா? இதெல்லாம் ஒரு உபவாசம்னு சொல்கிறீங்களா நீங்கள்? என்ன சொல்கிறார் கர்த்தர்.
உங்கள் வேலையும் செய்கிறீங்க, உங்கள் காரியத்தையும் செய்கிறீங்க, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நான் உபவாசம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒரு உபவாசமா என்று சொல்கிறார் கர்த்தர். அப்போ கர்த்தராகிய தேவன் சொல்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. இதில் விவரமாக போனால் ரொம்ப நேரம் ஆகும். இல்லை, 8ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கும். இது வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம், போட்டுக்குவோம். ஆனால் இது நடக்கணும்னா கர்த்தர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் இதுக்கு முன்னாடி மற்ற வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஏற்ற உபவாசத்தை செய்யணும், கர்த்தருக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை பேசணும், கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் ஜெபிக்கணும், பிரியமானபடி நாம் பேசணும், பிரியமானபடி நடக்கணும். அப்படி நடந்தாதான் விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் வரும், உள்ள வெளிச்சம் வரும். நம்ம எதுலையுமே சரிபடாமல் எல்லாமே நம்ம வாயில் இருட்டு இருக்குது, வார்த்தையில் இருட்டை வச்சுக்கிட்டு, சிந்தையில் மனதில் எண்ணத்தில் கெட்ட எண்ணங்களை ஆகிய இருட்டை வச்சுக்கிட்டு கசப்பை வச்சுக்கிட்டு, பழிவாங்கிற தன்மைகளை வச்சுக்கிட்டு, எரிச்சல் ஊட்டுகிற வார்த்தைகளை வச்சுக்கிட்டு, கோபம் ஊட்டுகிற வார்த்தைகளை வச்சுக்கிட்டு, விசுவாசத்தை அழிக்கிற வார்த்தைகளை தீக்கணைகளை வச்சுக்கிட்டு நான் உபவாசத்தில் இருக்கிறேன், நான் அதில் இருக்கிறேன், நான் இவ்வளோ உள்ள வச்சேன், நான் ஜபத்தில் இருக்கிறேன், அதில் இருக்கிறேன், இதில் இருக்கிறேன், நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், நான் போய் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தராகிய தேவன் 9ஆம் வசனத்தை சொல்கிறார், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய். எப்படி? கர்த்தருக்கு ஏற்றபடி இருந்தாதான் கர்த்தர், நீ கூப்பிடும்போது கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடினா ஏற்கனவே தாங்க முடியாமல் இருக்கிற மனுஷர் மேலே அழுத்தத்தை கொண்டு வந்து, அழுத்தத்தின் மேலே அழுத்தத்தை கொண்டு வந்து கொடுக்கறத குறித்து தான் சொல்லப்படுது. அழுத்தத்தை, நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லு. அப்போ வீட்டில் பேசுகிறது, வெளியில் பேசும்போது ஒரு வார்த்தை, வீட்டில் பேசுகிறது ஒரு வார்த்தை, எல்லாமே கெட்ட வார்த்தை, வாயில் வர்றதெல்லாம் அவிவிசுவாசமான வார்த்தை, அவநம்பிக்கையான வார்த்தை. எண்ணில் இருக்கான்னு பார்த்துக்கணும். யாருக்கு பேசுகிறாரு, எவருக்கு பேசுகிறாருலாம் போனீங்கன்னா நீங்கள் இதே கதையில் தான் வண்டி ஓட்டிக்கிட்டே போகணும். இது எனக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கணும். அவரவருக்குள்ளே இருக்கா, எனக்குள்ளே இருக்கா, அவரவருக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ நிகத்தடியும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி, பசி உள்ளவனுக்கு உன் ஆத்மாவை சாய்த்து. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? இல்லை, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்கள் நிச்சயமாக நல்லா வந்துடுவீங்க, நீங்கள் நல்லா ஆளாயிடுவீங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒன்று சொல்ல அந்த பசி உள்ள அந்த ஆத்மாவுக்கு, காத்திருக்கிற அந்த ஆத்மாவுக்கு அது ஒரு அந்த ஜீவன், அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஜீவன். அந்த ஜீவன் அவருக்குள்ளே போய், பசின்றபோது சரீர பிரகாரமான பசி, ஆத்ம பசின்னு இருக்குது. அப்போ அவர்களுக்கு நீ என்ன கர்த்தருடைய வார்த்தையை நீ கொடுத்து சிறுமைப்பட்டவனுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் நிச்சயமாக எழும்பிடுவீங்க. கத்தமாக கால் விட்டு நெகட்டிவாக பேசாதபடி கர்த்தருக்கு ஏற்ற பாசிட்டிவாக பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பசி ஆற்றுவதும், ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறதும், விசுவாசத்தை ஊட்டுகிறதும், நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கிறதுனால தான் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லி, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பான்னு 12ஆம் வசனமும் சொல்லப்படுது. அப்படின்னா இவைகளெல்லாம் இப்படி பேசினாதான் இருளிலே உன் வெளிச்சம் உதித்து, இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். இருள் அகல வேண்டுமானால் இருளுக்குரிய சிந்தைகளும் எண்ணங்களும் பேச்சுக்களும் இருக்கக்கூடாது. அது முற்றிலுமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே அகற்றப்பட வேண்டும். இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம். ஏசாயா 58:11. கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் உன்னை நடத்தி. நிறைய ஸ்டிக்கர், அதுவும் வீட்டில் எக்கச்சக்கமாக ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இது நிறைய பைபிளில் ஒட்டியிருப்பாங்க, அதில் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் அதில் வர வார்த்தையினோட அர்த்தம் தெரியாது. மகா வறட்சியான காலம்னா என்னது? மகா வறட்சின்னா மழையே இல்லை, பனி இல்லை, மழை இல்லை, விளைச்சல் இல்லை. எப்படி இருக்கும்?
எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அந்த வறட்சியான காலன்றதுன்னா என்ன? ஒன்றுமே இல்லை. அது என்ன காலம்? அது இருளாக இருக்கிற ஒரு காலம், இருளாக இருக்கிற ஒரு காலம். எதிர்காலமே தெரியல, வருங்காலமே தெரியல. படைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை, நிலைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை, நிலைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை. ஆனால் அப்போ அந்த வறட்சியான காலங்களும் தேவ பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்யுது? வருது 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 வருது. ஒன்று அவர்களாக அனுமதிச்சிடுறது, இன்னொன்று கர்த்தர் அனுமதிக்கிறதும் இருக்குது. வருது என்ன? வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை முதல்ல எதை திருப்தியாக்குகிறார்? ஆத்துமா என்றது என்ன? நம்மளுடைய மணி பர்ஸ், நம்மளுடைய மணி பர்ஸு. ஆத்துமா என்றது என்னது? நம்மளுடைய மணி பர்ஸு, நம்மளுடைய ஹேண்ட்பேக், நம்மளுடைய கையில் இருக்கிற ஹேண்ட்பேக். உள்ளான மனுஷனை தானே சொல்கிறாரு ஆத்துமாவை. தேவன் தந்த ஜீவனை தான் சொல்கிறாரு அந்த ஆத்துமாவை. அதை திருப்தியாக்கினா அவருடைய வார்த்தையை கொடுத்து கொடுத்து பலப்படுத்தி இந்த வறட்சியான காலத்தை கடந்து வரத்துக்குரிய கிருபையும் பலனையும் கொடுக்கறது தான் திருப்தியாக்கின்றது. தேவைகளை எல்லாம் அவ்வப்போது சந்தித்து கைவிடாமல் நடத்துகிற கிருபையில் தான் இந்த ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆத்துமாவை உன் எலும்புகளை எல்லாம் நினம் உள்ளதாக்குவார். கர்த்தர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையில் தான் உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார் என்று. உன் எலும்புகளை நினம் உள்ளதாக ஆக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் இருபதாம் வசனம் சொல்லப்படுகிறது. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அப்படின்னா அவன் விசுவாசத்தை, நம்பிக்கையை காப்பாற்றுறார். தேவன் வேரியில் இருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை, அதை குலைக்கிறவர்கள் என்ன எவ்வளோ கேவலமாக, எவ்வளோ பரிகாசமாக பேசுகிறாங்க. இன்னுமா கத்தரை நம்பிக்கிட்டு இருக்கிற, இன்னுமா கத்தர் பேரை சொல்லி ஏமாத்துறீங்க. இன்னைக்கு எவ்வளவோ இதுவாக பரிகாசமாக சொல்கிறாங்க. எவ்வளவோ கத்தர் செய்வார். கத்தர் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் செய்வார். அவர்கள் எதிர்பார்க்கறது வேணா சிலது இருக்கலாம். அவங்க எதிர்பார்க்காத காரியத்தையும் கத்தர் செய்வார். அவரவர் வழியில், தேவன் நடத்துகிற வழியில் அவர்களுக்கு கட்டாயம் செய்வார். அவர்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள், நம் பிரச்சனைகளை கத்தர் வேரோட அழிச்சு போட்டுருவார். அந்த அழிச்சு போடுறது தான் இருளில் வெளிச்சம் உண்டாகிறது. தேவனுடைய வெளிச்சம் வரும் பொழுது இந்த துன்பம் வேதனைகள் எல்லாம் நாம் ஒவ்வொரு மாதமும் சந்திக்க முடியாதபடி, தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடி, அதை மேற்கொண்டு போக முடியாதபடி, நாம் இதிலிருந்து விடுபட மாட்டோமோ என்கிற எல்லா பயத்திலிருந்தும் நீங்களாக்கி விடுவிப்பார். அது எப்படி விடுவிப்பார் என்று சொன்னால், இதான் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள். கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள், கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பது. தேவன் ஒரு மனிதனுக்கு நான் செய்வேன் என்று, அது எப்படி செய்வார்னு சொன்னால், அப்போ அவரை ஏற்று வர மாதிரி தானே. அவரை ஏற்று வந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாமல் போவோம். அப்போ இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் என்னிலே இருக்கிற இருளுகளை வெளிச்சமாக்கி, பிறகால என் வாழ்க்கையின் பயணத்தில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிறவராய் இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற இருள் முதல்ல போகணும். இருளான கிரியைகள், இருளான செய்கைகள், இருளான வார்த்தைகள், இருளான பார்வைகள், சிந்தனைகள், எண்ணங்கள், நடக்கைகள் சகலமும் எனக்குள்ளிருந்து போயிடணும். தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வந்தாதானே. தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. ஆவி, ஆத்மா, ஊனை எல்லாம் ஆவிகளை பிரிக்கத்தக்கதாய் இருக்குது. அந்த வார்த்தை எனக்குள்ள வரணும்ல, எனக்குள்ள கிரியை செய்ய விடணும்ல. தேவனுடைய வார்த்தை வெளிச்சம், தேவனுடைய வார்த்தை அக்கினி, தேவனுடைய வார்த்தை அக்கினி. அப்போ எனக்குள்ளே அது வந்தாதான், எனக்குள்ளே இருந்து அது எல்லாம் அந்த இருளானது போனாதான்
ஜீவனுக்கேற்ற வார்த்தைகளும் நித்தியத்துக்கேற்ற வார்த்தைகளும் மீட்பு விடுதலைக்குரிய வார்த்தைகளும் மனுஷனை பலப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளும் தைரியம் மூட்டுகிற வார்த்தைகளும் அவனுக்கு மீட்சி உண்டாகிற வார்த்தைகளையும் பேச முடியும். இல்லைன்னா பேச மாட்டோம். அநேகர் அப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய வாயின் நாவுகள் எல்லாமே இருளிலே இருக்கிறதுனால தான். செம்மையாக பேசணும் என்றால் யோபு இருளிலே இருந்து கொண்டு உன்னதமான தேவனை நான் பார்ப்பேன், என் சொந்த கண்ணினால் பார்ப்பேன், அந்நிய கண்ணினால் நான் பார்க்க மாட்டேன், என் சொந்த கண்ணினால் நான் பார்ப்பேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாருன்னு. நீங்கள் என் வாழ்க்கையில் இல்லை இல்லைன்னு சொல்கிறதுனால அவர் இல்லாமல் போகிறது கிடையாது. இல்லாமல் போகிற இல்லாமல் இருக்கிற இடத்துல இல்லவே இல்லை அப்படிங்கிற இடத்துல எனக்கு இருக்க 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 எனக்கு கர்த்தரால எனக்கு இருக்குன்னு சொன்னால் அது இருக்குன்னே ஆயிரும். அது இருக்குன்னே ஆயிரும். இருக்குன்ற இடத்துல எனக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தா இருந்ததும் இல்லாமல் போயிடும். இப்போ புரியுதா? புரியலன்னா பரவாயில்ல, அப்படியே விட்டுருவோம். புரியலன்னா விட்டுருவோம். திரும்ப விளக்கத்துக்கெல்லாம் போனோம்னா விளக்கத்துக்கு போக முடியாது. எனக்கு சுகம் இல்லாதது போல் இருக்குது, சுகம் இல்லாதது தான் இருக்கு. ஆனால் எனக்காக சுகத்தை கொடுக்கறதுக்கு சிலுவையில் ஏசப்பா சரீரத்தை ரத்தத்தை எல்லாமே சிந்திருக்காங்க. எல்லாவற்றுக்கும் இதையும் சேர்த்து சிந்திருக்காங்க. அவர் தழும்புகளால் சுகமாகவேன்னு வேதவசனம் சொல்லுது. சுகம் தேவன் நமக்கு கொடுத்த உரிமை சொத்து. அப்போ எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு இருக்குது. எனக்கு கர்த்தர் சுகத்தை வச்சிருக்கிறாரு, எனக்கு சுகத்தை வச்சிருக்கிறாரு. எங்கே இருக்குது சுகம் அப்படின்னு இல்லை, எனக்கு வச்சிருக்கிறாரு. என்ன ஒரு நாளில் சுகம் வந்துடும், ஒரு நாளில் ஆரோக்கியம் வந்துடும். கர்த்தரால ஆரோக்கியம் வந்துடும். அப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது நான் நல்ல ஆரோக்கியமாகவே இல்லை, எனக்குள்ள சுகமே இல்லை. நல்லா இருக்கிற உடம்ப நான் நல்லா இல்லை, என் உடம்பு நல்லாவே இல்லை, என் உடம்பு கெட்டுப்போச்சுன்னு இதையே வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்கிற உடம்பு என்ன ஆகிடும்? கெட்டே போயிடும். இப்படி தான் நிறைய பேர் நல்ல இதையும் போச்சு. எல்லாம் நல்லா தேவன் வச்சிருக்கிறத நல்லா இல்லைன்னு நம்மளுடைய தவறுகளினாலும் மதியினத்தினாலும் கீழ்ப்படியாமைனாலும் சகலவற்றிலும் கெட்டவைகளை எல்லாம் தேவன் நல்லவைகளாய் மாத்துறாரு. அவரிடத்துல கொடுக்கும்போது நம்மை அவரிடத்துல கொடுக்காமன்னா முடியாது. நம்மை அவர் கரத்தில் கொடுக்கும்போது அப்பொழுது நம் இருளை வெளிச்சமாக்குகிறார். அப்போ வெளிச்சம் எந்த நேரமும் வரும். கர்த்தருடைய வெளிச்சம் அவரவர் பிள்ளைங்க வாழ்க்கையில் எந்த நேரமும் உதிக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் உதிச்சாதான் பிள்ளைங்க பழைக்க முடியும். பிள்ளைங்க இந்த உலகத்தில் கர்த்தரோடு கூட கர்த்தருடைய சித்தத்தை செய்து வாழ முடியும். பழைக்க முடியலைன்னா பழைக்க முடியாது. ஆக கர்த்தருடைய வெளிச்சம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. நம்ம இந்த பூமியில் நிலைக்க முடியாது. அவர்தான் நம் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். நம் வாழ்வின் இருளை கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வார்? வெளிச்சமாக்குவார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ணிடுவோம். யோபு 33ஆம் அதிகாரம் 28, 29, 30. யோபு 33ஆம் அதிகாரம் 28, 29, 30. என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை இரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார். என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். அப்படின்னா விடுவிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான்.
இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலைக்கு விலக்குவதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பதற்கும் அவர் இவைகளெல்லாம் அவனிடத்திலே பல முறை நடப்பிக்கிறார். கர்த்தர் நம் வாழ்வின் இருளை நிச்சயமாய் வெளிச்சமாக்குவார். வெளிச்சமாகிய அவர், நீதியின் சூரியனாகிய அவர், மனுக்குலத்திற்கு ஒளியாய் இருக்கிற அவர் நம் வாழ்வின் இருளை வெளிச்சமாக்குவார். நம்ம எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்டு கொண்டு வந்து அவரவர் ஸ்தானத்திலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நிலை நிறுத்துவார். பேச்சுக்கள் மட்டும் சரியாக ஒழுங்காக இருக்கணும், அவ்வளோதான். அது இன்னும் சரியாகலைன்னா அது அவங்கவுங்களுடையது, நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டியது என்னுடையது. கர்த்தர் நம் வாழ்வின் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெறவும், உம்மை பாடி துதிக்கவும், நன்றி செலுத்தவும், ஸ்தோத்தரிக்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்டு வாங்கி புசிக்கவும் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருளி செய்தீர். எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா இருளையும் தகப்பனே வெளிச்சமாக்குவீராக. வெளிச்சமாக்குவேன் என்று சொன்னவரே, எங்கள் வெளிச்சமாகிய தேவனே, உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறீர். எல்லாருடைய இக்கட்டுகளையும் நெருக்கங்களையும் ஆண்டவரே வேதனைகளையும் பாடுகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கி ரட்சித்து, எல்லா இயலாமை முடியாமையிலிருந்து விலக்கி ரட்சித்து, எங்கள் வாழ்வில் ஆண்டவரை எங்கள் கீழ்ப்படியாமையினாலே சம்பாதித்த எல்லா இருளையும் தேவரீர் எங்களை மன்னித்து இருளிலிருந்து எங்களை வெளிப்பட பண்ணுவீராக. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையினாலும் பாக்கியத்தினாலும் நீர் தந்து ஒவ்வொருவரையும் மீட்டு விடுவித்து ரட்சித்து நன்மை செய்து, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்கினார். எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் பறைசாற்ற நீர் கிருபை செய்வீராக. ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் எங்கள் யாவரையும் உமது கரத்திலே கொடுக்குறோம். பொறுப்படுத்த கண்மணியாய் காத்து கொள்ளுங்க. உங்கள் பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. அநாதி தேவனே, உம்முடைய அடைக்கலத்தில் வைத்து கண்மணியாய் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். திருவிருந்து